ராமேஸ்வரம் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வடமாநிலங்களிலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். ராமேஸ்வரத்தை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு ஊர் திரும்புவது வழக்கம். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஏறத்தாழ 400 பக்தர்கள் தமிழகத்துக்கு ஆன்மீக சுற்றுலா வந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு 400 பேரும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மதுரையில் ஏறினர். ரயில் மானாமதுரை அருகே செல்லும்போது அவர்களது டிக்கெட்டுகளை டிடிஆர்கள் பரிசோதித்தனர். 10, 15, 20 என டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி குடும்பமாக பயணித்தனர். ஆனால் எல்லாரும் டிக்கெட் எடுக்கவில்லை. 400 பேர் ரயிலில் இருந்தனர். டிக்கெட் எடுத்தது 320 பேருக்கு தான். கிட்டத்தட்ட 80 பேர் டிக்கெட் இல்லாமல் பயணிப்பதை ரயில்வே அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதால் பாதியில் இறக்கிவிட்டால் நன்றாக இருக்காது என்று நினைத்த ரயில்வே அதிகாரிகள் ராமேஸ்வரத்தில் இறங்கியதும் ஃபைன் கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதற்கு பயணிகளும் ஒப்புக்கொண்டனர். ராமேஸ்வரத்தை ரயில் அடைந்ததும் டிக்கெட் எடுக்காத 80 பயணிகளுக்கு தலைக்கு 300 ரூபாய் வீதம் 24,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஆனால் ரயிலை விட்டு இறங்கிய பயணிகள் அபராத தொகையை செலுத்த மறுத்து ரயில்வே அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் எல்லாரும் டிக்கெட் எடுத்திருக்கிறோம், ஏன் இப்படி பண்றீங்க? கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தா நிம்மதியா போக விட மாட்டீங்களா என கேட்டு ஆவேசமாக கத்த துவங்கினர். மறுபடியும் டிக்கெட்டை செக் பண்ணுங்க எனவும் சிலர் கேட்டனர். ஆனால் டிக்கெட்டை செக் பண்ண ரயில்வே அதிகாரிகள் முற்பட்ட போது அதற்கு ஒத்துழைக்க மறுத்தனர். நேரமாகிறது என சத்தம் போட்டனர். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ரயில்வே அதிகாரிகள் திணறினர். கடைசியில் அவர்களிடம் அபராதத்தை வசூலிக்காமலே அனுப்பினர். ரயில் நிலையத்தில் காக்க வைக்கப்பட்டதால் 400 பேரும் கொஞ்சம் கோபத்தில் இருந்தனர். அவர்கள் கலாட்டா செய்தால் ஸ்டேஷன் தாங்காது என்று நினைத்தே அதிகாரிகள் அபராதம் வசூலிக்காமல் விட்டதாக ரயில்வே வட்டாரங்கள் கூறின. இதனால் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. கிட்டத்தட்ட 80 பேர் டிக்கெட் எடுக்காமல் ரயிலில் பயணித்துள்ளனர். ரிசர்வ் செய்திருந்த மற்ற பயணிகளின் இருக்கைகளை அவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் ரயிலில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அது பற்றி பயணிகள் கூறிய புகார்களின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.